ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு நீங்கள் சார்பாக பக்கச்சார்பாக நீங்கள் சைடிங் எடுக்கும்போது அதனுடைய விளைவு என்னன்னா சகோதரர் சேவியர் குமாருடைய கொலை வரைக்கும் வந்துருச்சு. சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இப்படியான இந்த போக்குக்கு காரணம் இந்த இவங்க பேராயர்கள் வந்துட்டு இந்த கட்சிக்கு வாக்களிக்கணுன்றதால மட்டுமே நடக்குதுன்றீங்களா? திருச்சபை ஜபக்கூடமா அது கொலைக்கூடமா? திருச்சபைக்கு தலைவர் இயேசுவா திமுகவா கேட்கிறோம். அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு போராட்டம் என்ன பதில உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, எப்போ பார்த்தாலும் சரி இந்த பழைய பல்லவின்னு ஒன்று சொல்லுவாங்க, எப்போ பாரு இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி. யோ அவனுக்கு ஓட்டு போட்டா எப்படியா பிஜேபி வரும்? அங்க இருக்கிறவங்க தவறு செய்கிறாங்கன்னு தான் அதை தட்டி கேட்கறது எங்களுடைய வேலை. அதை செய்யலைன்னு நான் எதுக்கு இந்த வெள்ளையும் சொல்லையும் அலையணும்? அந்த புலிமூட்டை குடன்ல இருந்திருக்கலாம்ல. அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ நாங்க இப்படி போட்ட உடனே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மோகன் சி லாசரஸ், யாரு சத்தியம் டிவியினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவரு என்ன பண்றாருன்னா ஒரு லாபி பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய இனியோ இருதயராஜ் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் இவங்களை இணைச்சுக்கிட்டு எங்களுடைய திருச்சபையில வந்து உட்காந்துட்டு ஏசப்பான்றான். மது குடிக்கிறவர்கள் மனம் திரும்பணும், ரைட், சந்தோஷம்தான். அந்த இயேசுனாரே அப்படியே உள்ள உருகிடுவாரு. மதுவினால குடும்பங்கள்லாம் சீரழிது. இயேசுனார் அப்படியே உருகி அவர் இறங்கி வந்துடுவார். அப்புறம் நீ யாருக்கு ஓட்டு போடுற? திராவிடத்தை ஒட்டியே வருது. வேற தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையே இங்க எழும்பல. ஆனா தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையே உள்ளரங்குகள்ல பேசுவாங்க. சீமானை பார்த்து நக்கல் அடிப்பாங்க. ஏன்னா என்ன மிஞ்சி போனா 2 நிமிஷம் பேசி அந்த ஆள் பார்த்துருப்பான்ப்பா அப்படின்வாங்க. சரி ரைட்டு, அந்த ஆள் 2 நிமிஷம் தான் பார்த்துருப்பான். ஓரங்கள அவரோட பழக விட்டு நீ தான் வருஷ கணக்கில் அவனோட பழகிருக்குல்ல. தமிழர்களுக்கான அரசியலை நீ எடுத்துட்டு போனீங்க. இது வரைக்கும் ஆண்டவர் திராவிட, ஆளும் திராவிட, இவங்களுக்கு ஒரு கொள்கையும் கத்தரிக்காயும் கிடையாது. கொள்கை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னோம்னா பிரசாந்த் கிஷோர் எதற்கு? ஸ்பெயின் தனியா, பிரான்ஸ் தனியா, தனித்தனியா போயிடுவான். கிறிஸ்டியன்ஸ் தான். நோ, எங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் யூனிக்னஸ், ஒரு நேஷனாலிட்டி இருக்குது, எங்களுடைய இறையாண்மை இருக்குது. இங்க இறைவன் இருக்கிறான்னு சொல்ற இடத்துல இறையாண்மையே இல்லை, சோவரினிட்டி. ஏன் பேச மாட்டீங்க? பேசுனா இங்க இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி ஸ்டாலின் அம்பலப்பட்டு போயிடுவார். நீங்க உங்க அப்பாவுக்கு தான் சமாதி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்கள் திராவிடத்திற்கே சமாதி கட்ட வந்தவர்கள். அத்தனை மொழிகளை விட சிறப்பான மொழி தமிழ்ன்றதை கண்டுபிடிச்சு பர்த்தலமேயு சீகன் பாலுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க. முதல்ல தமிழ்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நீ அன்னைக்கெல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க மிஸ்டர் ராமசாமி. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். அருட்பணி கிதியோன் செல்லமுத்து அவர்கள், அதாவது ஃபாதர்னு சொல்லுவாங்க, இவங்க அருட்பணின்னு சொல்லிக்கிறாங்க. கிதியோன் செல்லமுத்து அவர்களை இப்போ நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் ஃபாதர்னே சொல்லிடுறேன், ஏன்னா அந்த மாதிரி சொல்லியே பழக்கப்பட்டது. கடந்த வாரம் பெரம்பூர் இருக்கக்கூடிய புனித லூர்து அன்னை ஆலயம், அங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு குறிப்பிட்ட உங்களை போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேராயர் லூர்து அந்தோணி சாமி அவர்களை, பேராயர் கரெக்டுங்களா? ஆர்ச்சி பிஷப்னு சொல்லுவாங்க, அவரை மாமறை அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அவருக்கு எதிராக மிக பெரும் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தீங்க. என்ன காரணம், எதுக்கான அந்த போராட்டம் நீங்கள் நடத்துனீங்க? தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் நீண்ட நெடுங்காலமாக தமிழர் நிலத்தில் இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறித்தவராகவும் இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் அரசியல் படுத்துகிற பணியில் களம் கண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இனத்தால் நாங்கள் தமிழர்கள் என்கிற ஒரு பெரிய பிரகடனத்தை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் அப்படின்னு சொல்லாமல் இருந்தோம்னா எச்ராஜா போன்ற ஆட்கள் எல்லாம் எருசலேம் போவோம். இஸ்லாமியர்களை பார்த்து சொல்கிறான்ல, வெக்கம் கட்டதனமா மக்கா போவோம், மதுனா போன்ற இந்த சூழல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் அரசியல் படுத்துகிற வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இன்றைக்கு ஆர்ச் பிஷப் என்று சொல்லக்கூடிய சர்ச் கவுன்சில்ஸ், இந்த திருச்சபைகளின் பிஷப் கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஆர்ச் பிஷப் அவர்களை நம்ம ஒரு கோரிக்கையோட நம்ம மதுரையில் போய் அணுகணும். எங்களுடைய தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கத்தினுடைய ஆயர்களும் பேராயர்களும் குருக்களும் அருட்சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து போய் அணுகணும். 2-3 கோரிக்கைகளை அவங்களுக்கு முன்னாடி வச்சோம்.
இதற்கு முன்பதாக 2014 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இது போன்ற சில சில்லறைத்தனமான தரக்குறைவான செயல்பாடுகள் இல்லை இந்த திருச்சபை தலைமை பீடங்கள் நடந்துகிட்டது. என்ன சிலரத்தனம் சொல்ல வரீங்க நீங்க? அதாவது தப்பு இல்லைங்களா? ஆமா தவறு. அதாவது தரக்குறைவாய் நடந்தா நம்ம அதை தரக்குறைவு அப்படின்னு சொல்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் அது திருச்சபைக்குள் நடந்தாலும் நான் அதை வந்து மேம்போக்கா பூசி மெழுகிறதுக்கு நான் விரும்பல. ஏனென்றால் திருச்சபை எப்படி புனிதமாக இருக்க வேண்டுமோ அது போலவே திருச்சபையாக இருக்க வேண்டும். அந்த திரு அப்படின்ற அந்த வால் ஒட்டு அது அப்படி நீடித்து இருக்க வேண்டும் நான் விரும்புறோம். இங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நெஞ்செழுத்தம், எவ்வளவு அந்த ஒரு என்னை கேட்கறதுக்கு யாரா அப்படின்ற ஒரு தைரியமும் அசட்டு துணிச்சலோ என்னமோ தெரியாது. ஒரு 4 பக்கத்திற்கு மிகாம இளையோர் குழாமை சேர்ந்த பேரவையும் சரி பிஷப் கவுன்சிலும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து கையெழுத்திட்டு ஒரு கைச்சாத்திட்டு ஒரு 10 விதமான பாயிண்ட்ஸ் குறிப்புகளோட இதை வந்து சுற்றறிக்கையாவே அனுப்புறாங்க எழுத்து மூலமா. அதுல என்னன்னா இன்னென்ன கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. இன்னென்ன கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு அந்த கட்சிகளின் பெயர்களையும் சொல்றாங்க. சரி, இப்போ இப்படி சொல்வது ஒருவேளை அது திருச்சபையினுடைய நிலைப்பாடா இருக்கலாம். ஆனா இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்ற கேள்வி எழும்புது. சரி, ஒருவேளை நீங்கள் திருச்சபைக்காகவும் திருச்சபையின் மக்களுக்காகவும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய தமிழ் கிறிஸ்தவர்களுக்காகவும் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு செனரியோல ஒரு ஸ்டாண்ட் அப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படி உருவாக்கலை. அதனுடைய விளைவு என்னன்னா சகோதரர் சேவியர் குமாருடைய கொலை வரைக்கும் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு நீங்கள் சார்பாக பக்கச்சார்பாக நீங்க சைடிங் எடுக்கும்போது, இன்க்ளைன் பண்ணும்போது, பக்கச்சார்பு நிலைப்பாடு எடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கட்சி திருச்சபையை கையில் எடுக்கும். இதனுடைய அடிப்படையில தான் வந்து எங்க வந்து நின்றுச்சது, கொலையில வந்து புனிதமாக போற்றப்படக்கூடிய அன்னை மாதா இயேசு பெருமான தூக்கி சுமந்த மாதாவுடைய சிலையொன்னு பார்க்காம அதை அப்படியே இருந்த அந்த சுரூபத்தை எடுத்து பிடிச்சி அவன் தலையில ஓங்கி நொங்குன்னு அடிச்சிருக்கான். கொலையில வந்து வேற எங்கே நடந்திருந்தா கூட ஓரளவாவது ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு. இப்படியான இந்த போக்குக்கு காரணம் இந்த இவங்க பேராயர்கள் வந்துட்டு இந்த கட்சிக்கு வாக்களிக்கணுன்றதால மட்டுமே நடக்குதுன்றீங்களா? இப்போ ஒரு திருச்சபையை நீங்க அடமானம் வைக்கிறீங்கல்ல, ஒரு திருச்சபையை நீங்க லாபி பண்றீங்க. லாபி பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதை நீங்க தான் சொல்லணும். ஆனா நான் ஒரு காரணங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். 1க்கு மேற்பட்ட காரணங்களை எங்களால சொல்ல முடியும். இதுவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு திருச்சபையினுடைய கட்டமைப்பு அல்லது அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கைப்பாவையாக அல்லது பிடிக்குள்ள போவதுக்கு காரணம் என்ன? அதனாலதான் நாங்க வந்து பேராயரை அன்றைக்கு புனித லூர்து அன்னை ஆலயத்துல போய் நாங்க திருச்சபை ஜபக்கூடமா அது கொலைக்கூடமா, திருச்சபைக்கு தலைவர் இயேசுவா திமுகவா கேட்கிறோம். இந்த கேள்வியை நாங்க கேட்டோம் எழுத்து மூலமாக. அங்க இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபையை சேர்ந்த பொதுநிலையினர், குருக்கள், ஆயர்கள், அருட்சகோதர சகோதரர் எல்லாரும் பார்த்தாங்க. நாங்க இதை செய்வது எங்களுடைய விருப்பம் கிடையாது அன்றைக்கு. ஏன்னா அது ஒரு அவ்வளவு அவங்கள ஒரு எப்படின்னா டிஸ்ஆனர் பண்ண மாதிரி இருக்குமேன்றதை நாங்க மீண்டும் 1க்கு பல முறை நாங்க யோசித்தோம். இதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் ஆயரையும் பேராயரையும் நாங்கள் சந்திக்கணும்னு நாங்க பலமுறை முயற்சித்தோம். வாய்ப்பே தரல எங்களுக்கு. அப்போ நாங்க என்னதான் வெளிப்படுத்த வேண்டிய எங்களுடைய ஃபீல்ஸை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது எங்களுக்காக கிடையாது, திருச்சபைக்காக தான். நல்லா புரிஞ்சுக்கணும். திருச்சபை பாதுகாக்கப்படணும். திருச்சபையில் இருக்கக்கூடிய திருச்சபை மக்கள் பாதுகாக்கப்படணும். போயிடக்கூடாது. அங்க கொலையில வந்து நிக்குதுல. அப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னது, கல்லர்களே அப்புறமா போங்க, சாட்டை சொல்லட்ட வேண்டியது இருக்கா இல்லையா? அப்ப நான் ஒரு அருட்பணியாளராக சமய பரப்புரை செய்பவனாக என்னை கருதி கொள்ளும் போது நான் ஒரு எம்பவர் பண்ணப்பட்டிருக்கிறேன். இறைவன் என்னை அனுப்பி இருக்கிறாரு. ஐ ஹேவ் a great and high call. எனக்கு ஒரு மேலான ஒரு அழைப்பு இருக்குது. என்னை இறைவனே அனுப்பி இருக்கிறார் இந்த பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படிச்சுட்டு வேற எதுக்கு போயிருக்கலாம்ல. அப்போ இந்த திருச்சபையினுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய உத்தரவாதம், அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய உக்ரானத்துவம், ஸ்டீவர்ட்ஷிப் எனக்கு இருக்குல்ல. அதற்காகத்தான் அன்றைக்கு நாங்க சாட்டையை சொல்லணும், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு போராட்டம் என்ன பதில உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, எப்போ பார்த்தாலும் சரி இந்த பழைய பல்லவின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எப்ப பாரு இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி. அவனுக்கு ஓட்டு போட்டா எப்படியா பிஜேபி வரும்? அவன் தாயா வருவான். சரி, ஒருவேளை
பிஜேபியே வந்துருச்சுன்னு வச்சுக்கிருவோம், நீ ஜெபிக்கிறத நிறுத்துவியா? இறைவேண்டல் செய்வதை நிறுத்துவியா? முடியாது. as a fervent கிறிஸ்டியனா நான் கேட்கிறேன். முடியாது. ஒரு தீவிரமான வைராக்கியம் உள்ள சமய பற்றுள்ள ஒரு கிறிஸ்தவன்ட்ட நான் கேட்கிறேன், யாரு வந்தாலும் நீ இறைவேண்டல் செய்வதை நிறுத்துவாயா? முடியாது. இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்துவாயா? இயேசுவுக்காக சான்று பகர்வதை நீ நிறுத்துவாயா? இறை வழிபாடு செய்வதை நிறுத்துவாயா? நிறுத்தியிருந்தாங்கன்னா அன்னைக்கு ஏறத்தாழ யோவான் அப்படின்ற திருத்தூதரை தவிர, இயேசுவினுடைய அப்போஸ்தலர் அப்படின்ற 12 பேர்ல யோவானை தவிர மற்ற எல்லாரும் வாளால் அறுப்புண்டார்கள், சிரச்சேதம் செய்யப்பட்டார்கள், நெருப்பில் இடப்பட்டார்கள், கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போடப்பட்டார்கள். நடந்திருக்கா இல்லையா? அப்போ நீ ஒன்று உயிருக்கு பயந்தா கிறிஸ்தவன்னு சொல்லாத, உயிருக்கு பயப்பட எதிர்த்து நில்லு. சீமான் சொல்றாருல, சரியான வீரன் சொல்றாருல, நான் இருக்கிற வரைக்கும் எக்காலத்திலும் பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லைன்றான்ல. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இல்லது சமய பரப்புரையாளர்களோ ஏன் சொல்ல முடியல? அப்படியே வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம் ஏன் சொல்ல இந்த திருச்சபையை தூண்ட முடியல? சரி, அங்கதான் பிரச்சனையா இருக்குது. பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலாம் யாரும், சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜக உள்ள வந்து. அப்ப உங்களுக்கு சீமான் மேல ஏதோ ஒரு வன்மம் இருக்குது. இப்போ அரசியல் கட்சிக்காரே அவனுக்கு ஒரு லாபி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஐயா பெரியார் எப்படின்னா நம்பர் 1ன்னு சொன்னான்னா மக்கள் எல்லாம் 1ன்னு சொன்னான்னா அவர் 2ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் மாத்தி மாத்தி. அவர் ஒரு கலகக்காரரா மாத்தி மாத்தி சொல்ற. அவர் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு காரணம் இருக்குது. உனக்கு என்ன காரணம்? நீ ஒரு சமய பரப்புரையாளனா எடிஃபைல பண்ணணும் சர்ச்சை, பக்தி விருத்திக்கு நேரில் மக்களை நீ நடத்தணும். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஆயர் அப்படின்றதுனால, ஆயர்னா ஷெப்பர்ட், தி பாஸ்டர். அப்போ ஆயர்ன்றதுனால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சபையை மந்தையா தானே நீங்க நினைச்சிருக்கீங்க, ஆட்டு மந்தையா? இல்ல, மேயர்னு சொன்னாவே உங்களுக்கு மேய்ப்பர்னு சொன்னாவே அப்புறம் கீழே இருக்கவங்க மந்தைன்னு தானே வருது. அப்ப நீங்க அப்படித்தான் நீங்க கன்சிடர் பண்றீங்க. இந்த மந்தைகளை, இந்த ஆட்டு மந்தைகளை அதுகளுக்கு சொந்தமா சிந்திக்க தெரியாது, அதுக்காக நான் சிந்திக்கிறேன். அது அடிக்கப்பட வேண்டிய ஆடுகள், அது கறிக்கும் தோலுக்கும், அது இறைச்சி கூடங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த ஒரு இழிவான நிலையில நீங்க திருச்சபை மக்களை நினைச்சதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றீங்க. இதான் நான் கேட்கிறேன். திருச்சபையை குறித்து நீங்கள் மிகவும் பக்தி வைராக்கியம் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருச்சபைக்காக நீங்கள் நில்லுங்கள். சீமான் ஏதாவது ஒண்ணு சொன்னார் அப்படின்னு சொன்னா கேளுங்க. அப்ப மத்தவங்க பேசும்போது கேட்கணும்ல, ஏன் பேச மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது, ஒரு பாரபட்சம் இருக்குது. அந்த அடிப்படை இப்ப நான் ஒரு இல்ல என்ன உங்களுக்கு பார்ஷியாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க ஒரு மேயர், அது மாமறை அப்படின்றீங்க, ஒரு ஆயர், அது உங்களுக்கு எல்லாம் பெரிய தலைவர் தான் ஒரு மாமறை அப்படின்ற, அவர் ஒரு டீக்கன் கங்காணி. ஆமா, கரெக்டுங்களா? பெரும் பதவியில் இருக்கக்கூடிய அவர் இப்படியான ஒரு முடிவு எடுத்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்ற அந்த போக்கு உங்களுடைய அந்த இதுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, இப்படிதான் நீங்க செய்ய. இப்ப என்ன செஞ்சிருக்கணும் நான் சொல்றேன். மார்க்கம் அப்படி சொல்கிறதா? ஒருவேளை சொல்றான்னு வச்சுக்கிறோமே, இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்காக இது ஒரு முடிவை இப்படி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? உங்க வேலை இதுவா? உங்க வேலை இதுவா? நாங்க அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் சொன்னா, இங்கே தமிழக தேர்தல் ஆணையர்கிட்ட போய் நாங்க அவங்க கொடுத்த எழுத்து மூலமா கொடுத்தாங்கல்ல, அப்படியே என்க்ளோசர் பண்ணி ஒரு கவரிங் லெட்டர் எழுதி குத்தி போட்டோம். அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதமா தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களா நாங்களும் போய் நின்று அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். என்னன்னு கொடுத்தீங்க? திருச்சபை இந்த மாதிரி லாபி பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒன்று, அவர்களை அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கு. ஏன்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு, ஒரு கிறிஸ்தவ அர்ப்பணியாளா இருந்துட்டு கிறிஸ்தவைக்குள்ளே நீங்க கலகம் பண்றீங்க. ஏற்கனவே நாங்க பல கலகம் பண்ணி இருக்கிறோம். அதுல எங்களுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பெரிய கலகக்காரரு. அவர் ஒரு சமயத்தை காப்பாத்துறதுக்காக வரல. அங்க இருக்கிறவங்க தவறு செய்கிறாங்கன்னு தான் அதை தட்டி கேட்கறது எங்களுடைய வேலை. அதை செய்யலைன்னு நான் எதுக்கு இந்த வெள்ளையும் சொல்லியுமா அலையணும்? அந்த புலிமூட்டை குடன்ல இருந்திருக்கலாம்ல. அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ நாங்க இப்படி போட்ட உடனே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மோகன் சி லாசரஸ், யாரு சத்தியம் டிவியினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவரு என்ன பண்றாருன்னா ஒரு லாபி பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய இனியோ இருதயராஜ், அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ், இவங்களை இணைச்சுக்கிட்டு கிறிஸ்தவ எழுச்சி மாநாடுன்னு ஒண்ணு போடுறாங்க. நான் கூப்பிட்டு கேட்கிறேன், எதுக்காக எழுச்சி மாநாடு? இல்ல கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி, எழுச்சி அடையணுமா? மகிழ்ச்சி. ஏன் பீட்டர் அல்போன்ஸ் இனிகவும் தான் கூப்பிடணுமா? இல்ல அவங்க அரசியல் கட்சி, மத்த கட்சியில எல்லாம் கிறிஸ்தவம் இல்லையா? கிறிஸ்தவர்களை நீங்க எழுச்சி அடைய வைக்கணும்னா மத்த எல்லா கட்சியிலும் கூப்பிடுங்க.
எதுக்காக நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களை மட்டும் அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்காக கூப்பிடுறீங்க? எல்லா கட்சியிலும் கிறிஸ்தவனா இருக்கிறானா இல்லையா? இருக்காங்க. பிஜேபியில கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஆமா இருக்காங்க. ஆகாவளி கட்சி பிஜேபியிலே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? கிறிஸ்தவ பேரை தாங்கிட்டு இருக்காங்க. முஸ்லிம் பேரை தாங்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கூப்பிடு. கிறிஸ்தவர்கள் தானே எழுச்சி செய்ய போறீங்க. அப்போ நீங்க என்னன்னா திமுகவின் சார்பாக கிறிஸ்தவர்களின் பெயரை சொல்லி கிறிஸ்தவத்தின் பெயரை சொல்லி ஏதோ ஒரு லாபி அரசியல் பண்ண விரும்புறீங்க. அந்த ஒத்த காரணத்துக்காக தான் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், சார்ஜ் பண்ணிட்டோம். இப்ப என்னாச்சுன்னு சொன்னா மோகன் சிலாசர் அத்தோட அவருடைய நவதுவாரங்களை அடைச்சிட்டு அமைதி ஆயிட்டார். மோகன் சிலாசரஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ரெவரண்ட் டி மோகன் அமைதியானது காரணம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நான் நோட்டீஸ் தரேன். 2023 நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் நாங்க நடத்த போறோம். மழை வந்துச்சு, தடுத்து நான் சொன்னேன், நீங்க செய்யறது இறைவனுடைய திட்டத்திற்கு எதிரானதுன்னு தெளிவா சொன்னேன். வசனத்தின் அடிப்படையில, விவிலிய வாசகத்தின் அடிப்படையில நான் சொன்னேன், நீங்க செய்வது இறை திட்டத்திற்கு எதிரானது, இது இறைவனை விரும்பல அப்படின்னு. அப்படி சொன்னதனுடைய அடிப்படையில் மழை வந்து தடுத்துச்சு. அடுத்தும் அவங்களால நடத்த முடியல. தேதியை 2 தடவை மாத்தினாங்க. இப்ப 3வது முறை நடத்தணும்னு நினைச்சா வாய் திறந்துடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கம். வேலை இது இல்ல, கிறிஸ்துவை பரப்புறாயா, அன்பு செய்ய. சரி, இங்க ஒரு கேள்வி இருக்கு, நீங்க தப்பா நினைக்க வேணாம். இப்ப நீங்க வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போறீங்க, உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய உங்களை நம்பி ஒரு ஆறுதலுக்காக வரக்கூடிய கிறிஸ்துவ மக்களை இந்த கட்சிக்கு வாக்களிங்க, இந்த கட்சிக்கு வாக்களிக்காதீங்கன்னா எல்லாரும் உங்க பேச்சு கேட்டுறாங்களா? கேட்க மாட்டாங்க. மாற்று கட்சியினர் நீங்க விரும்பி இந்த கட்சிக்கு திமுகவுக்குன்னு வச்சுங்க, திமுகவுக்கு தான் நீங்க சொல்லக்கூடிய அவர் மாமரை அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இந்த கட்சிக்கெல்லாம் வாக்களிங்க, இந்த கட்சிக்கெல்லாம் வாக்களிக்காதீங்கன்றார்ல. இப்போ மொத்த கிறிஸ்துவ மக்கள் அங்கே கூடி இருக்கிறவங்க எல்லாருமே அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பொதுவா இங்க இந்திய பொது சமூக பரப்புல என்னன்னா 2 விதமான திருச்சபைகள் இருக்குது. ஒன்று ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ் அல்லது மெயின்லைன் சர்ச்சஸ். இதுக்கு எல்லாமே ஒரு தலைமை பீடம் இருக்குது. நான் ஒரு தவறு இழைத்தால் அதை வந்து அடுத்து யார்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்கும். அன்ஆர்கனைஸ்டு காங்கிரிகேஷன் இருக்குது, அது வந்து முறைப்படுத்தப்படாத முறைசாரா ஒரு திருச்சபைகளாக இருக்குது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த முறைசாரா திருச்சபைகளோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு இந்த முறைப்படுத்தப்பட்ட ஆயர்களும் பேராயர் பெருமக்களும் என்ஜாய் பண்றதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு குழந்தை பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைல்டு டெடிகேஷன், குழந்தைய நான் வந்து இன்னைக்கு வந்து பெயர் சூட்டணும், கிறிஸ்டனிங் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு உடை இருக்குது. நான் இந்த மாதிரி தான், இந்த கலர்ல தான் உடுத்தணும், இந்த மெத்தட்லாம் இப்படிதான் இருக்கணும்னு மெத்தடே இருக்கும். அதனால அந்த சர்ச்சுக்கு பேர் மெத்தடிஸ்ட் சர்ச். ஒரு முறை இருக்கும், எல்லாத்துக்கும் இஷ்டம் போல எல்லாம் செஞ்சிட முடியாது. வழிபாடும் இந்த பாட்டு, இன்ன உரை, இன்ன வாசகம், 2ஆம் வாசகம் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த அன்ஆர்கனைஸ்டு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, அதாவது இவர்களுக்கு விவிலியமும் தெரியல, அரசியலும் தெரியல. எங்களுடைய திருச்சபையில வந்து உட்காந்துட்டு ஏசப்பான்றான், மது குடிக்கிறவர்கள் மனம் திரும்பணும், ரைட், சந்தோஷம்தான். அந்த இயேசுநாதரே அப்படியே உள்ள உருகிடுவாரு. மதுவினால குடும்பங்கள்லாம் சீரழிது. இயேசுநாதர் அப்படியே உருகி அவர் இறங்கி வந்துடுவார். அப்புறம் நீ யாருக்கு ஓட்டு போடுற? பினாமிகளை வச்சுக்கிட்டு சாராய ஆலயம் நடத்துற அவனுக்கு ஓட்டு போடுற? சாராய நாங்க வந்தா ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொல்ற அவனுக்கு ஓட்டு போடுற? குடும்பங்களை சிதைக்கிறது யாருடைய வேலை? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர விவிலியத்தில் இருக்குது வாசகம். அப்போ அழித்தல் வேலையை செய்யறது திருட்டு பே தானே. குடும்பங்கள் சீரழியறதுக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? அதிகமாக சொல்ல போனால் மக்கள் தான் பொறுப்பாளர்கள். மக்கள் சரியா இருந்தாக்கா அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம மக்களை வந்து நம்ம குற்றம் சாட்டிட்டு நம்ம போயிட முடியாது. நமக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல. மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு வரக்கூடிய அந்த உங்கள் பிள்ளையோ என்னுடைய பிள்ளையோ தவறு இழைப்போம். ஆனா இப்போ நானே கூட தவறு இழைத்தா என்னுடைய பெற்றோர் வந்து திருத்துகிறாங்களா இல்லையா? மென்டர் பண்றாங்கல்ல, ஏய் தம்பி இப்படி செய்யாதடா அப்படி சொல்றாங்களா இல்லையா? அப்போ திருச்சபை தவறு இழைக்கும் போது திருச்சபையினுடைய ஆயர்கள் பொறுப்பாளர்கள் வந்து அதை சரி செய்யணுமா இல்லையா? ஐயம்மா தேவர் ஐயா சொன்னதுதான் சொல்றேன். மங்கை சூதகமானா கங்கையில குளிக்கலாம், கங்கைய சூதகமாய் போயிருக்கையா, எங்கே போய் குளிப்ப? உன் தீட்டையும் உன் பாவத்தையும் எங்கே நீ தீர்ப்பன்றார்ல. அப்போ ஒரு நம்மை பார்த்து வேற சமயங்களை பத்தி நான் படிச்சிருந்தாலும் அவ்வளவா எனக்கு அதை பத்தி எனக்கு நான் டெஸ்டிஃபை பண்ண தெரியல, சான்று கொடுக்க முடியல. கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகின் உப்பு, நீங்கள் உலகின் ஒளின்னு இருக்கிறாரு. ஐ எம் த லைட் அப்படின்றாரு, நீ லைட் அப்படின்றாரு. நான் சால்ட்ன்றாரு, நீ சால்ட்ன்றாரு. சால்ட்டோட வேலையை சால்ட் செய்யுதா?
அப்போ இந்த காரியத்தை செய்யாம இருக்கும்போது இப்ப இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை வந்து திருச்சபைக்கு இருக்கா இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இது நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும், இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். இப்ப என்ன பிஜேபி தானே ஆண்டுக்கு இருக்குது. 39 MP வச்சிருக்கிறீங்க. யார் ஆண்டுக்கு இருக்கிறா? என்ன ஆணி புடுங்கி இருக்கிறீங்க? பிஜேபி 303 MP வச்சிருக்கிறான். என்ன புடுங்கி இருக்கிறான்? இந்த தேசத்தை அழிவுக்கு கொண்டு போறதை தவிர வேற என்ன உருப்படியா செஞ்சிருக்கிறாங்க? நீங்க கேட்கறதெல்லாம் சரியா தான் கேட்கறீங்க. ஆனா ஒரு கேள்வி இங்க என்ன வருதுனாக்கா, இந்த பேராயர்களுடைய வேலை என்ன? அவங்க வந்து அரசியல்ல வந்து எல்லாருக்கும் வாக்களிக்கணும்னு பிரச்சாரம் பண்ற போக்கு சரிதானன்ற ஒரு கேள்வி என்னைக்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வா? அரசியல் ஈடுபடுவது தவறு இல்லை. ஏன்னா இட்ஸ் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏன்னா அது வந்து உள்ளதை உள்ளவாறும் மக்களுக்கு ஏற்றவாறும் மக்களையும் மண்ணையும் சார்ந்துதான் இந்த சயின்ஸ் போகணும். ஏன்னா இது அறிவுத்தளம். பொலிட்டிக்கல்ன்ற போது சயின்ஸ். சரியானவர்கள் நீங்க தேர்ந்தெடுங்க. பணம் கொடுக்கறவங்கள நீங்க ஏற்காதீங்க. சொல்லுங்க. போதை கொடுக்கறவங்கள ஏற்காதீங்க. பாட்டில் கொடுக்கறவங்கள ஏற்காதீங்க. கூலிக்காக வேலை செய்ய போகாதீங்க. இப்படி எல்லாம் பணம் கொடுத்தா அவனை நீங்க வந்து ஏற்காதீங்க. அவன் ஒரு திருடனை முள்ள மாதிரி சொல்லலாம்ல. அவனை நீங்க அம்பலப்படுத்துங்கன்னு சொல்லலாம்ல. இதுக்கு கிறிஸ்தவனா இருக்குன்ற அவசியம் இல்லையே. சரி, இது அறம் சார்ந்த விஷயம் தானே. யாரு வேணாலும் சொல்லலாம். தேர்தல் கமிஷன் குறுக்க விட போதா? கிடையாது. இலவசங்களை போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் அவன் திருட்டு பையன் தெரிஞ்சிருச்சுல. 10 வருஷம் கூப்பிட உட்கார வச்சிட்டீங்கல்ல. மீண்டும் எதுக்கு கூப்பிடுற? இப்ப எது புதுசா எதுவும் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை பாப்டிசம் ஞான ஸ்நானம் கொடுத்து இப்ப பரிசுத்தமாக்கிட்டீங்களா? சொல்லுங்கப்பா. சரியான கேள்விதான். என்ன நீ யாரு? அவன் திருடனா இருக்கிறான். அவனை திருமுழுக்கு கொடுத்து பரிசுத்தமாக்குற பவர் உனக்கு இருக்கா? அவன் தானே மாறணும். அவன் எக்காலம் அவன் திருட்டு பயின்றத தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்ப நீ வந்து என்ன ஆயிருக்கணும்? நீயும் கூட்டு கலவாணியாவில் இருக்க, சிண்டிகேட்ல போடுற, கூட்டணியில அமைச்சிருக்கிற. அதனாலதான் இயேசு சொல்றாரு, மாயக்காரரை உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைநூல் அறிஞரே உங்களுக்கு ஐயோ. ஐயோன்றார். ஐயோன்ற வார்த்தை எங்கே கேட்கும்? இளவு வீட்டுல தான் கேட்கும். திருச்சபையில உட்காந்துட்டு இருந்த ஐயோன்ற வார்த்தை இயேசு பெருமான் சொல்லி இருக்கிறாரு. திருச்சபை இளவு விழா மாறி போச்சுது. ஒரே ஒப்பாரி வைக்க வேண்டியதாகி போச்சுது. கிறிஸ்துவினுடைய அருள் நிறைந்த வாக்குகளையும் வார்த்தைகளையும் மக்களுக்கு போதித்து கிறிஸ்துவையினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க இயேசுவை போல மாத்திரதான் நம்ம வேலை. இயேசு எதுக்காக வந்தாரு? மனுஷனா வந்தது. மனுஷன் எல்லாம் இயேசுவா மாத்துறதுக்கு தானே. மனுஷன் தேவரா மாறணும்ல. புரிந்து கொள்ளுங்கள், உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நடக்கிற அநீதிக்கு எதிராக ஒரு கலகம் பண்ணதுதான் இயேசுனுடைய வருகையே. அப்படிதான் அவர் சமயத்தை காப்பாத்துறதுக்கே வரல. அவர் எந்த ஒரு சமயத்தினுடைய நிறுவனரும் கிடையாது. ஈவன் தி கிறிஸ்டியானிட்டி. ஆமா, இருக்கிற நடக்கிற முறைகேடுகளை வந்து ஒழிக்கிறதுக்காக வந்து கிறிஸ்தவத்தையுமே அவர் நிறுவல. நீங்களும் நானும் தான் கிபி 72க்கு பின்னாடி அந்தியோகியான்ற ஒரு சிட்டியில தான் these people are Christians என்ற புதுசா ஒரு நேமே உருவாயிருக்குது. அது வரைக்கும் இப்படி ஒரு கிறிஸ்தவர்ன்ற பட்டம் பெயர்லாம் இல்ல. சமயம்ன்றது கிறிஸ்தவுக்கு பின் 72 அவர் செத்து போனதுக்கு பின்னாடி உருவானது. இது மனித உருவாக்குனது. சாதி மனித மாறி மனுஷன் உருவாக்குனது. இவனுக்கு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. அவர் மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை செக்யூர் பண்ணணும்னு வந்திருந்தாருன்னா ஏன் மதவாதிகள் இயேசுநாதரை போட்டு தள்ளியிருக்க போறாங்க? போட்டு தள்ளினது யாருன்றீங்க? மதவாதிகள். சர்ச்சில் இருக்கிற ஆட்கள், டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஹை பிரீஸ்ட், அண்ணா காய்பான்ற ஆட்கள் தான். அன்னைக்கு இருக்கக்கூடிய ஏரோதும் பிளாத்தும் பார்த்து விசாரிக்கிறாங்க. சம்மன் இல்லாம மிட் நைட் அரெஸ்ட் பண்றாங்க. எந்த சம்மனும் வாரண்ட் கிடையாது. ஏசு நேரம் காலை திருட்டு பேல பிடிக்க போற மாதிரி பிடிச்சிட்டு வர்றாங்க. எந்த வாரண்ட் இல்லாம விசாரிச்சு பாக்குறாங்க. அண்ணா காய்பா இது பிளாத்து ஏரோது they found it. இவட்ட ஒரு குற்றமும் காணவேனப்பா அப்படின்றாங்க. அவன் வெளியில இருக்க சவுண்ட் விடுறாங்க. அவனை சிலுவையில் அறியும். நம்ம அப்துல் கசாபா போட்டது மாதிரி. அதான் இந்த பொது மனசாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட்டு மனசாட்சி. எல்லாரும் சொல்றாங்க, அதனால அவனை கொள்ளு. ஏசுனார் அப்படித்தானே போட்டு தந்தாங்க. இந்த அண்ணா காய்பா இவங்க கூட கைகள் விட்டாங்க. இத்தனைக்கு அவர்கள் கடவுளை அறியாத அரசர்கள், சிற்றரசர்கள், ரோமானிய சீசர்ஸ். அவங்கெல்லாம் அவங்க கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட இந்த பயல்கள் படுவாய் பயல்களுக்கு இல்லையே. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு வந்து முன்னேறிய பிறகும் கூட இல்லை. அப்போ கிறிஸ்தவ இப்போ சொல்றோம் இல்லையா, எந்த ஒரு தத்துவமானால் 100 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும், அதற்கு பின்பதாக அது ஒரு புது வடிவம் எடுக்கும் அல்லது அது நீர்த்து போகும் அப்படி சொல்லிருக்கல. அப்ப கிறிஸ்தவத்தை புனரமைக்க வேண்டிய காலத்தின் கடமை நமக்கு இருக்கு. சரி, இங்க ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இதோட இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். குறிப்பா கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாக இந்த திராவிடத்தினுடைய தாக்கம், அவங்களுடைய வழி நடத்தல அவர்களுக்காக லாபி செய்யக்கூடிய
பங்கு தந்தைகள், அது குருமார்கள், பேராயர்கள், இப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுக்காக ஒரு லாபி செய்கிறவங்க அப்படின்னு காலங்காலமாக சமீப காலம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்துலேருந்தே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் மாற்று கட்சிகள்லேயே அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ அவங்களாம் ஒரு ஆர்கனைசர் ஆகி இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு இது வரைக்கும் செய்த மாதிரி வரல. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது 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 இதற்கு பின்னாடி ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. சரி, இது ஒரு 1-2 வினாடி மணித்துளிகளை சொல்லி முடிக்க முடியாது. சுருக்கமாக நான் அதனால தான் காரணம் தொடர்ந்து கேள்வி கேட்டேன். அதாவது இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த தமிழக அரசியலுக்குள்ள முதலாக உள்ள வர்றாங்க. அதாவது நீதி கட்சியினுடைய தொடக்கத்தின் காலங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படியே அடுத்தடுத்து வருது. தேசிய முற்போக்கு, மறுமலர்ச்சி திராவிட, இப்படியே திராவிடத்தை ஒட்டியே வருது. வேற தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையே இங்க எழும்பல. ஆனா தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையே உள்ளரங்குகள்ல பேசுவாங்க. சீமானை பார்த்து நக்கல் அடிப்பாங்க. ஏன்னா என்ன மிஞ்சி போனா 2 நிமிஷம் பேசி அந்த ஆள் பார்த்துருப்பான்ப்பா அப்படின்வாங்க. சரி, ரைட்டு, அந்த ஆள் 2 நிமிஷம் தான் பார்த்துருப்பான். தலை மேதகு வேலுப்பிள்ளையோட அவரோட இப்ப உண்ணலை உடுத்தலை உரங்களை அவரோட விட்டுரு. நீ தான் வருஷ கணக்கில் அவனோட பழைய இருக்குல்ல. தமிழர்களுக்கான அரசியலை நீ எடுத்துட்டு போனையா? ஏன் எடுத்துட்டு போன? நியாயமான கேள்வி. நீ தாண்டா தலைவரோட தானே நீ தாண்டா ரொம்ப நாள் சுத்தினில. வா, உங்ககிட்ட தான் கணக்கு நிறைய. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்குல்ல. வா சொல்லு, சீமானை விடு, நீ சொல்லு, இங்க வா. நீ தான் மாச கணக்கில் அவரோட உடுத்துனேன்ற அது செஞ்சு இது செஞ்சேன்ற இல்ல, கணக்க சொல்லு. அப்ப இந்த திராவிட என்ன செஞ்சுன்னு இருக்குல்ல, வாய் முடிடுவாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, எங்கள் திருச்சபையை சேர்ந்த அருட்பணியாளர் ஸ்டேன் சுவாமியினுடைய மரணத்துக்கு கூட இவங்க தான் காரணமா இருந்திருக்காங்க. என்னையே சொல்றேன்ல, தேசிய பாதுகாப்பு சட்டம் ஓட்டு போட்டது இந்த திமுக திருவாளர்கள். அலுவலகம் கொடுத்தது அவங்க வந்து ஒரு தான் கொடுத்தாங்க. இப்போ தனி போலீஸ் ஸ்டேஷன். ஐயா ஸ்டாலினே தெளிவா அது மறைமுகமா சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்கிறதுக்கு அவ்வளவு வக்கு கிடையாது. வெளியே மட்டும் சொல்லிக்கிறது என்னது ஈக்குவல் டு ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ்ன்றது. அப்புறம் இதுக்கு இன்னொரு போலீஸ் வருது, மாநில உரிமையை மீட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பக்கம் மாநில உரிமை போறதுக்கு இடத்த கொடுத்துட்டு உட்காந்துட்டு அப்புறம் புது போலீஸ் ஸ்டேஷன் அவன் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரிச்சுக்கிறா இல்லையா? சரி, இந்த அக்கப்போற ஏன் சொல்றீங்க? இது என்னன்னா, இந்த நிழலின் அடிப்படையிலேயே உட்கார்ந்து இந்த திருச்சபை, இந்த கட்டமைப்புகள், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பாங்களே, இந்த ஃப்ரேம், இதை பாதுகாக்கணும். இப்ப அதுக்கு இந்த திராவிட நிழல் தேவைப்படுது. அதனால இந்த திராவிட ஆட்சியாளர் அன்னையில இப்பத்தானே உருவாயிருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்துடைய மாபெரும் எழுச்சியும் எழுப்புதலும் வந்திருக்கு, ரிவைவல் வந்திருக்குல்ல. அதுக்கு முன்னாடி இல்லைல்ல. அதனால இவங்க சார்புல அப்படியே ஒதுங்கி இவங்களோட அப்படியே நீ செய்யறத நான் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் செய்யறத நீ, ஒரு சிண்டிகேட், ஒரு கூட்டணி 2 பேர் கடையில. இதுவரைக்கும் ஆண்டு திராவிட ஆளும் திராவிட, இவங்களுக்கு ஒரு கொள்கையும் கத்தரிக்காயும் கிடையாது. கொள்கை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னோம்னா பிரசாந்த் கிஷோர் எதற்கு பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி ரூபாய்? எதற்காக இலவசங்கள்? தானா சேர்ந்த கூட்டம் ஒன்னால சொல்ல முடியுமா உன் கட்சிக்காரங்களால? சீமான் சொல்லிடுவான். நேத்து வந்தால் தான் என் அண்ணன் சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கமே இல்லை, தெளிவா இருக்கிறான். அப்படி ஒரு ஆட்சிக்குள்ள வரணும் அப்படி சொன்னா, நான் வந்து சீமான் நல்லவர் வல்லவர், அவர் வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர்லாம் சொல்ல வரல. அவர் இப்ப ஏன் அண்ணன் இல்ல, அப்புறம் என்னை மாதிரிதான் இருப்பான். என்னை போல சக மனிதன் என்னோட. அதுல இதுல நான் கேட்ட கேள்வி என்னுடைய ஆழ நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிறித்துவ மார்க்கத்துக்குள்ளார திமுகனுடைய அந்த லாபி இருக்கிற அளவுக்கு மற்ற கட்சிகளுடைய லாபி இருக்கிறது இல்லையான்னு கேட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் மோகன் சி லாசரஸ் அதுக்காக ஒரு கூட்ட ஏற்பாடு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகனுடைய மத குருமார்கள் சார்பாக ஒரு இன்னாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு இப்போவே வேலையை தொடங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய வேலை இவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு அவங்களுக்குள்ளே இருக்குல்ல. இப்போ மற்றவர்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த நீட்சி அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று இல்லைங்க, இன்றைக்கு அதிமுகவுடைய வாக்காளர்கள் அல்லது கட்சியினர் அதிமுகவிற்கு ஓட்டு போடுவாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவார்கள். மாற்று கருத்தை எழுப்பி பாரதிய ஜனதா அவனுக்கு தான் ஓட்டு போடுவான், அவன் தான் எழுதியாச்சே, அதுதான் ஆச்சே, இதுல மாற்று கருத்தை கிடையாது. அப்ப இவர்கள் எப்படி வெல்கிறார்கள் அப்படின்னா இங்கதான் இருக்குது. இந்த கிறிஸ்தவர் சமய ரீதியா நான் சொல்றது, சமய ரீதியிலான இந்த சிறுபான்மை
ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இன்ன பிற சமய வழி கோட்பாட்டாளர்களையும் அரவணைத்து சோப்பு போடுகிற வேலையை நன்கு கற்று வைத்திருக்கிறது இந்த திராவிட கட்சி, அதுவும் குறிப்பாக திமுக. அதற்காகத்தான் எப்போது பார்த்தாலும் சரி இந்த டைட்டில் அவங்க வந்து இந்த நாமகரணத்தை பயன்படுத்துவாங்க, நாங்கள் சிறுபான்மையினர் காவலர் அப்படின்னு. உண்மையிலே வந்து அவங்க காவலர்களா? அவங்க பார்த்துக்கிட்டு எத்தனை சர்ச் மூடி இருக்குன்ற ஒரு பட்டியல் தரட்டுமா? ஏன் மூடி இருக்கு? ஏங்க ஒரு இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருச்சபை நடத்துவதற்கான அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் முறைப்படுத்துவோம்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சுது? எத்தனையோ சர்ச் பூட்டி கிடக்குது. நம்பி ஓட்டு போட்டாங்களே. நம்ம இதை விட பெரிய கூத்து ஒன்று சொல்லிடுறேன். பீட்டர் அல்போன்ஸ், எங்களுடைய ஈசன் இயேசு கிறிஸ்து, ஈசன் என்கிற இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிற உலகமெங்கும் போங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள்னு சொல்லியிருக்காரு. பீட்டர் அல்போன்ஸ் சிறுபான்மையினர் நல ஆணையர் அல்லது காவலர்னு சொல்ற இவரால் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இந்த அத்தாரிட்டி போய் திருப்பூர்ல சொல்லிட்டு வர்றாரு 4 மாசத்துக்கு முன்னாடி, நீங்க ஏங்க அங்கே போய் எல்லாம் ப்ரீச் பண்றீங்கன்னு. இவர் சிறுபான்மையினர்னால நல்லா நலத்தை பாக்குறீங்க. எங்க குருநாதர் இயேசு சொன்னதை நாங்க ப்ரீச் பண்றோம், அவர் சொல்றது தானே செய்யணும். மிகவும் அத்தாரிட்டி இல்ல, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்குல்ல, டு ப்ரீச் அண்ட் ப்ரொபகேட் இருக்குல்ல. ஒரு மதத்தை பின்பற்றோ ஃபாலோ பண்றதுக்கோ அதை பரப்புவதற்கோ எங்களுக்கு உரிமை இருக்குல்ல, செய்யறோம். நீங்க யாருங்க? நீங்க போய் சொல்றதுனாலதான் பிரச்சனை வருதுன்னு சொன்னா நீ எதுக்கு இந்த சீட்ல உட்காந்துருக்க? மைனாரிட்டி வெல்ஃபேர் கமிஷனரா நீ எதுக்கு உட்காந்துருக்க? அப்படியே அவருக்கு ஒரு பிரச்சனைக்காக போன் பண்ணா அவருடைய PA மணி தான் போன் எடுப்பார். ஒரு நாள் பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன். எல்லாத்துக்கும் எப்ப பார்த்தாலும் நான் வந்து பீட்டர் அல்போன்ஸ் பேசணும்னு நினைச்சா அவருடைய PA தான் எடுக்கிறாருன்னா எதுக்கு பீட்டர் அல்போன்ஸ் அந்த சேர்ல உட்காந்துருக்கணும்? மணியவே உட்கார வச்சுட்டு போனாங்க. எங்க கேள்வி எல்லாமே யதார்த்தமானது. எப்படி சீமானுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் மூக்க நோண்டிட்டாரு, கண்ணை நோண்டிட்டாரு, இப்படியே சுத்தி வர்றாங்களா? அதே மாதிரிதாங்க நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இருந்தா சொல்லுங்க, அதுல நியாயம் இருந்தால் நிறைவேற்றுங்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கம் இதற்காகத்தான் கலங்கானது. அது முழுக்க இனத்தால் தமிழராகவும் சமயத்தால் கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவங்களை முதல்ல நீ தமிழன்டா, இன்னைக்கே நான் வந்து இந்த அங்கேயே கழட்டி போட்டு நாளைக்கு இஸ்லாமியர் ஆக மாட்டேன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறலாம். ஆனாலும் தமிழ மாற முடியாது. அது மாற முடியும். நான் அடுத்து மார்க்கம் மாறலாம். நீ என்ன? அதுதான் அடிப்படை கூறு. அடிப்படை மனுஷன் பிறந்ததுக்கு பின்னாடி இப்போ விவிலியத்தினுடைய தொடக்க நூல் ஜெனிசிஸ், புக் ஆஃப் ஜெனிசிஸ் தொடக்க நூல், ஆதியாகமம்னு சொல்லுவாங்க. இறைவன் உலகை படைக்கிறார். படைத்ததுக்கு பின்னாடி இந்த உலகத்தை பண்படுத்தவும் சீரமைக்கவும் அதை நிர்வகிக்கவும் கட்டளையிட்டார். ஆளுகை பண்ணுட்டாரு. ஆட்சி அதிகாரம் வந்துருச்சா? பொலிட்டிக்கல் மேட்டர் ஆளுகை செய்ய வந்துட்டாரா? அடுத்த புஸ்தகம் யாத்திராகமம், எக்ஸோடஸ், விடுதலை பயண நூல். விடுதலையை பத்தி பேசுதா இல்லையா? ஏன் பேச மாட்டேறீங்க நீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். எல்லாம் இருக்கு, ஆனா பேச மாட்டோம். இப்போ அதுவும் குறிப்பா வேற எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. இப்போ மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் முழுக்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். ஹோ ஹalleluya அப்படின்னு சொன்னாலும் சரி, ஐ ஆம் ஸ்பானிஷ், ஐ ஆம் டச் அப்படின்னு போயிடுவான். ஸ்பெயின் தனியா, பிரான்ஸ் தனியா, தனித்தனியா போயிடுவான். கிறிஸ்டியன்ஸ் தான். நோ, எங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் யூனிக்னஸ், ஒரு நேஷனாலிட்டி இருக்குது, எங்களுடைய இறையாண்மை இருக்குது. இங்க இறைவன் இருக்கிறான்னு சொல்ற இடத்துல இறையாண்மையே இல்லை, சாவரினிட்டி. ஏன் பேச மாட்டீங்க? பேசுனா இங்க இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி ஸ்டாலின் அம்பலப்பட்டு போயிடுவார். எங்களை பார்த்து அவர் மைனாரிட்டின்னு சொல்றாரு சிறுவன், அவரும் மைனாரிட்டி தெரியுமில்ல. அவரு மிஞ்சி போன 350 வீடு இருக்குங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு அடுத்த நிலைமையில எச் ராஜாவுக்கு 70-75 வீடு தான் இருக்கு அவன் சொந்தக்காரங்க. மிக மீகர் அமௌண்ட், மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார் ஐயா ஸ்டாலின். அவர் எங்களை பார்த்துட்டு அசிங்கப்படுத்துறாருங்க. சிறுபான்மை நீ இந்த மண்ணின் மகன் சொல்லிட்டா அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க. இந்த வார்த்தையே பேசுறது இல்ல. இதுக்கு மண்ணின் மகன்கள் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து சிறுபான்மை நீ யாருன்ற கேள்வி வந்துடும். அதுக்கு வாய்ப்பை உருவாக்க கூடாதுன்றதுக்காகத்தான் உங்களை பார்த்து சிறுபான்மை மத ரீதியாவே பொதுவா மத ரீதியான அரசியல் யார் பண்றா? பாரதிய பாஜக பண்ணுது. நீங்க அதை எதிர்த்து பண்றீங்களா அரசியல்? அப்படித்தானே சொல்றீங்க? சொல்றோம். எதுக்காக எங்களை மத ரீதியா பாக்குறீங்க? அப்ப நீங்களும் மத ரீதியான அரசியல் தான். அப்புறம் அதனாலதான் சொல்றேன், டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. பி டீம் இல்ல, நீ தாண்டா மெயின் டீம். நீ தாண்டா மெயின் டீம். அவனை ஆட்சி அதிகாரத்துக்கு இன்றைக்கும் எச் ராஜா பென்ஷன், முன்னாள் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை வாங்குறதுக்கு வழிவகை பண்ணது யாரு? நீதான் அந்த கல்ல.
திமுக. ஆமா, இன்னைக்கு நீங்க வந்து இப்ப நீங்க உடைச்சா மண்கோடம், நாங்க உடைச்சா பொன்கோடம்ன்ற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. மோடி வந்தா கருப்பு கொடி காட்டுறது, ஆட்சியில வந்து உட்காந்துட்டா எவனாவது காட்டினா எதிர்க்கிறது. இந்த காங்கிரசினுடைய சிறுபான்மை SC ST பிரிவை சேர்ந்த ரஞ்சன் குமார் நினைக்கிறேன், கருப்பு கொடி காட்ட போயிட்டான் கூட்டணியில இருந்து. ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய புள்ளி சரி வீட்டு காவல வச்சுட்டாங்க, ஒரு வாரம் ஆச்சுங்க. நீங்க பிஜேபி எதுக்கு நீ புரியுதா பிஜேபி சரி, ஒருவேளை நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, கொஞ்சம் சூசகமா போகணும்ன்றதுக்காக நீங்க இருந்தாலும் அவன் தான் காட்டுறான், அவன் கூட்டணியில் இருக்கிறவன் காங்கிரஸ்காரன். ஏன் அவனை போயிட்டு நீ தடுப்பீங்க? டேய் நீங்க யாரா, நீங்க யாரு? மெயின் டீம் ஈக்குவல்னு சொன்னீங்க, பிஜேபிக்கு டிஎம்கே மெயின் டீம். இதை நாங்க உடைக்கிற வேலையை தொடர்ந்து செய்வோம். அதெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும் தாங்கி பிடிக்கிறது. யாரு சொன்னது? உதயநிதி இருக்கிறாரு, பேசியிருக்கிறாங்க திமுக அமைச்சர்கள், தொட்டு பார்க்க முடியாது யாருமே. சரி, உதயநிதி யாருமே தொட்டு இளவரசர் இருக்கிறான்றீங்களா? முந்தா நாள் வரைக்கும் ஏறத்தாழ 8 நாட்களை தொட்டு அங்கே உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க சொல்லி போராடினாங்களா இல்ல 24 வழக்குரைஞர்கள்? ஏன் இளவரசர் போகல? ஏன் பட்டத்து இளவரசர் போகல? எல்லாத்துக்கும் நீங்க வந்து பட்டத்து இளவரசரை விட்டு பேச விடுறீங்கல்ல, எதுக்காக போக விடல? சட்டத்துறை அமைச்சர் மட்டும் ஏன் போய் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு? அது கூட போராட்டம் நடத்தின பிறகுதான் அவர் போறாரு. அந்த இடத்துக்கு மணியரசன் அவர்கள் தொடர்ச்சி போறாரு, சீமான் போய் பேசுறாரு. அதுக்கு பிறகுதான் இது அரசியலாக்கப்படும், தேர்தல் நெருக்கன்றதுக்காக ஆள் அனுப்புறீங்க. இதுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் இவர்கள் சந்திக்க சென்ற போது ஒரு திரும்பி கூட பார்க்காம போனார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தது. ஐயா, ஏகலைவன் கிதியோன் போன்றவர்கள்ட்ட தான் அவன் சொல்றது, நான் உங்களில் ஒருவன் தானே, நான் சொல்லிதான் அவனுக்கு கேட்கணுமா? போராடிதான் கேட்கணுமா? இந்நேரம் நீ வந்து தமிழை வழக்காடு மொழி ஆக்கியிருக்கணுமா இல்லையா? ஆக்கியிருக்கணும், பேசியிருக்க. அந்த ஆளுதான் வடை சுடுறான், ஹரே பாயோம் மித்ரோம். நீ என்ன பண்ற? இவங்களும் வடை சொல்றாங்க. வடையாதான் லேப்டாப் கொடுக்கல, 3 வருஷமா கொடுக்கல, வேணுமா போய் விசாரிச்சு பாருங்க. 1000 ரூபாய் இங்க சொல்லியிருப்பான். யோ 1000 ரூபாய் நீ பாத்துக்கிற, அங்க பிடிக்கிட்டான்பா பீஸ. 10,000 ரூபாய்க்கு உண்டான லேப்டாப்பை வந்து பீஸ பிடிக்கிட்டு கொடுத்து நான் கொடுத்தேன். 10,000 ரூபாய்க்கு யாரு லேப்டாப் கூட 25-30,000 ரூபாய் வரும். அவன் கவர்மெண்டோடைய பில் அப்படிதான் இருக்கும். 10,000 ரூபாய் போட மாட்டாங்க. நீங்க வேற, நம்ம வேணும்னா லோக்கல்ல வாங்கலாம், மிர்ச்சி ஸ்ட்ரீட்ல 25,000-30,000 அவன் பில் இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கு கொடுத்தல. அதை நிறுத்திட்டு இங்க 1000 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டான். தாலிக்கு தங்க என்னாச்சு? அங்க பிடிக்கிட்டான் பீஸ, நீங்க இங்க பாத்துக்கிட்டு நிக்கிற, அங்க அவுட்டுற சாமி. இந்த திராவிட திருவாளர்களை பத்தி நீங்க தெரியாது, இதுதான் விஞ்ஞான ஊழல்ன்றது. தொட்டு பார்க்க முடியாதுன்றதுக்கு என்ன பதில சொல்லுங்க நீங்க? ஏன் தொட்டு பார்க்க முடியாது? ஒவ்வொரு செங்கலா நாங்க உருவிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மொத்தமா இடிச்சா தானே கஷ்டம். எங்களுக்கும் வலு தேவைப்படும், அதிகமான வலுவை பலப்பிரயோகம் செய்ய வேண்டியிருக்கும். நாங்க அதுக்கெல்லாம் போகல, ஒவ்வொரு செங்கலா உட்காந்து உருவிக்கிட்டே இருப்போம். அந்த கட்டடம் திராவிட கட்டடம் அதான் ஆட்டோமேட்டிக்கா வீக்காகி அதுவா அப்படி விழுந்துடும். இங்க மௌலிவாக்கத்தில் விழுந்துச்சுல கட்டடம், அப்படியே பக்கத்துல எங்கிட்டு சாயம் அப்படி விழுந்துச்சுல, அதே மாதிரி அது எந்த இடத்துல எலும்புச்சோ அதே இடத்துல விழுகும். இன்னொரு பெரிய சர்ச்சைக்கு உண்டான விஷயம், அதுக்கு உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா சமீப காலமாக பேசப்படுறது, பெரியார் வந்த பிறகு தான் இந்த பகுத்தறிவு கல்வி இதெல்லாமே வந்தது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு. இன்னொரு தரப்பு வந்துட்டு இல்லை, பெரியாருக்கு முன்பாக கிறித்துவம் வந்து அதை பெரிய அளவில் கொண்டுட்டு போனது, பட்டி தொட்டியெல்லாம் ஒரு சர்வீஸாகவே அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி அது வியாபாரமாக இருக்குது கல்வி. ஆனால் பெரியார் தான் அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்குதுல்ல, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன். எது ஊதி பெருக்கப்பட்ட பலூன்? நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் தாண்டா அவங்களுக்கு டவுசர் போட விட்டோம்னு சொல்கிறீங்கல்ல. சரி சொல்கிறீல்ல, இதுக்கு பதில் சொல்றேன். நாங்க தான் குடிக்க வச்சோம்ன்றதையும் சேர்த்து சொல்லு பட்டியல்ல. நீங்கள் நலமாண்டு கேட்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? நாங்கள் நலம் நீங்களும் நலம் தானே அப்படின்ட்டு சொல்லணும். நலமானா தெரியாதா நாங்க எப்படி இருக்கிறோம்ன்றது? கேள்வி கேட்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க நலமா? திட்டம் இது முழுக்க ஸ்டிக்கரை ஒட்டுறது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த நீங்கள் கேட்ட கேள்வி அல்லது வைக்கப்படக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கம்ப்ளீட்லி 100% 100 விழுக்காடு நான் அதை மறுக்கிறேன், ரிஜெக்ட் பண்றேன். ஒன்று, இயல்பிலேயே தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள். அறிவை கடன் கொடுப்பான், கடுகு வெந்தயம் கடன் கொடுப்பான், அது இயல்பு, திரும்பி வாங்குவோம். கைமாத்து பணத்தை கூட, அறிவை கூட கடன் கொடுத்தவங்க இந்த தமிழர்கள். அதற்கு பின்பதாக மறுபடியும் மழு முணங்குது. இது நம்மளுடைய வீழ்ச்சியும் நம்ம பேசுவோம். வீழ்ந்து போச்சுது.
அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது, இன்க்ளூடிங் விஜயநகர பேரரசு வரைக்கும், இந்த வடுக சாம்ராஜ்யம் வரைக்கும் வச்சு. அப்போ ஏற்கனவே அவன் அறிவில் சிறந்திருக்கிறான். ஏன்னா நான் எங்க பாட்டி ஔவையார், வள்ளுவ பெருந்தகை எல்லாரும் இருக்கிறாங்க, சென்னா போதார் இருக்கிறார்கள, இவங்களுக்கு யாரு கற்றுக் கொடுத்துருப்பா? நாலடியாரை எழுதுற அளவுக்கு 4 அடிதான். வியப்பா இருக்குங்க. ஒருத்தன் பார்த்தா 1.25 அடியில் எழுதுறான், ஒருத்தன் 4 அடியில் எழுதுறான். என்னப்பா அது? அது அப்படி அளந்து இந்த சட்டை கூட கொஞ்சம் பிசுறு அடிச்சிடும். ஒவ்வொன்றும் அந்த சீரும் மோனையும் எதுகையும் சந்தமும் தொடையும் அழகாக எப்படி படிச்சிருப்பான். அப்ப இப்படிப்பட்டவே மனு அந்த முனை மழுங்குது. பல்வேறு காலகட்டங்களில் ஒரு இருண்ட காலங்கள், கலப்பரருடைய ஆட்சி காலங்கள்ல அப்படியே தமிழர்கள் மீண்டும் மீளுருவாக்கம் பண்ணும்போது நாங்க அதாண்டு சொல்றாங்கல்ல, இந்த பெரியாரிய கும்பல் கிடையாது. உங்க பெரியாரையுமே படிக்க வச்சது எங்காலு. நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. இந்த திராவிட மாடல்ன்றீங்கல்ல, இதுக்கு கிறிஸ்டியன் மாடல் அப்படி ஒன்று சொல்லுங்க, நான் ஏற்கிறேன். எஸ், இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கக்கூடிய மிஷினரிமார்களுடைய ரத்தங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து அணைக்கட்டை கட்டிட்டு போயிருக்கிறாங்க. நான் இயேசுவை கும்பிடுறேன், ஆனா என்னுடைய உடன்பிரவாத சகோதரர்கள் சமயத்தை சார்ந்தவங்க அந்த அணை கட்டினவனை சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அணை இல்லை, அத்தனை நீங்க துணையை தான் கட்டி இருக்கிறீங்க. சிரிக்காதீங்க. இல்ல இது பஞ்ச் அடிச்சிட்டோம், உண்மை அதுதான். அணைய கட்டல துணையை கட்டி. இப்போ படிக்க வச்சது மிஷினரிங்க. நீங்க எந்த இடத்துல போனா அதுக்கு பேர் மிஷன் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு குருவானோட வீடு இருக்கும், அது பக்கத்துல ஒரு ஆலயம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மெடிக்கல் டிஸ்பென்சரின்னு சொல்றோம் இல்லையா, சின்ன காயங்கட்டுற இடம், மருந்தகம் இருக்கும். நம்ம ஐடாஸ் கடை சிஎம்சி யாரு? அப்ப என் பிள்ளை எல்லாம் இங்க வந்து அந்த மருத்துவமனையை வந்து ஆரம்பிச்சு சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து இங்க கட்டியிருக்காங்க. இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்குல்ல, அத்தனை மொழிகளை விட சிறப்பான மொழி தமிழ்ன்றதை கண்டுபிடிச்சு பர்த்தலமேயு சீகன் பாலுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. முதல்ல தமிழ்ல தான் பிரிண்ட் ஆயிருக்குது. நீ அன்னைக்கெல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க மிஸ்டர் ராமசாமி. நாங்க எங்க ஸ்டிக்கர் ஒட்டணும், நீங்க கிறிஸ்துவ மாடல்ல ஸ்டிக்கர் ஒட்டணும், திராவிட மாடல்னு ஒட்டக்கூடாதுன்றீங்க. ஒட்டணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒருத்தருடைய பங்களிப்பு மட்டும் கிடையாது, பல பேருடைய பங்களிப்பு இருக்கு. ஆனா நீங்க ஒட்டணும்னு நினைக்கிறப்ப இதை நினைச்சீங்கன்னா கிறிஸ்டியன் மாடல் சொல்லுங்க, திராவிட மாடல் சொல்லாதீங்க. அல்லது இந்த மண்ணின் பெயரால தமிழர் மாடல்ன்றாவது சொல்லி தொலைங்க. இல்லாத திராவிடத்தை நீங்க அப்படி ஒரு மாடல், அது ஒரு மாடலே கிடையாது, அது ஒரு மாதிரி. எது மாதிரி இல்லாம ஒரு புது மாதிரியா. நல்லது. அதான் நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கேன். குறிப்பாக சில சந்தேகங்கள் இருந்தது. இந்த இறை மார்க்கத்துக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள், பங்கு தந்தை என்பவர்கள் என்ன காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாது, அது அவர்களுடைய வேலையா இல்லையா அப்படின்றத வெளிப்படையாக பேசியிருக்கீங்க, எதிர்த்திருக்கீங்க. இந்த தேர்தலுக்கு இது பயன்படும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஏகலவன் ஐயா. வணக்கம். வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆய்வறிஞர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் ஏற்கனவே ஒரு 25 புத்தகங்கள் தமிழரின் தொன்மை குறித்து, வரலாறு குறித்து, பண்பாடு குறித்து, வாழ்வியல் குறித்து, இப்படி பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்து கொண்டு வந்த 25 புத்தகங்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. இப்பொழுது அடுத்த ஓரிரு மாதங்களில் மேற்கொண்டு ஒரு 34 புத்தகங்கள், மொத்தம் 17,000 பக்கம். இந்த 34 புத்தகங்களையும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்ச ரூபாய் தேவைப்படுது. அதில் ஒரு 35 லட்ச ரூபாய் வரைக்கும் ஐயா ஏற்பாடு செய்துட்டாரு. இன்னொரு 5-10 லட்சங்கள் மட்டும் குறைவாக இருக்கிறது. அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக திரட்டி புத்தகத்தை வாங்கணும். அதுக்கான ஏற்பாடில் இருக்கிறாரு. அதை ஒட்டி ஒரு அறிவிப்பை வந்து மாசோ விக்டர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் மொத்தம் 34 புத்தகங்கள், விற்பனை விலை வந்து 15,000 ரூபாய். நீங்கள் முன்கூட்டியே ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் புத்தகம் வெளிவரும்போது உங்களுக்கு 5,000 ரூபாய் குறைந்த அந்த விலையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். முன் வெளியீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேரில் 10,000 ரூபாய். இந்த வங்கி கணக்கு எல்லாம் விவரங்கள் எல்லாம் பக்கத்திலே இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள், எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்க வேண்டியது, வாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்த தலைமுறை நமக்கான வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்.
மிக பெரும் வாழ்நாளை முழுக்க செலவு செய்து மிக பெரும் ஆய்வு நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். அது விரைவில் வெளிவர வேண்டும். ஒரு சிறு தொகையால் அது தொய்வாகவே இருக்கிறது. எனவே இந்த முன் வெளியீட்டு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் விரைந்து முன்தொகை அந்த வங்கி கணக்குக்கு கொடுத்துட்டு அதுக்கான கீழே தொலைபேசி எண்ணும் இருக்கிறது. அதிலேயே அவருக்கு நீங்கள் தகவலை கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த முகவரிக்கு புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே வெளியிட்டிருந்த 25 புத்தகங்கள் மொத்தம் 11,000 பக்கம் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 6,000க்கு மேலே நம்ம தாண்டி இருக்கிற இது வரைக்கும் இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அவ்வளோதான் படிக்க முடிஞ்சது. அவ்வளவு வியப்பான தகவல்கள் ஒவ்வொன்றும். இப்போ வர இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் 17,000 பக்கங்களை கொண்ட அந்த புத்தகங்கள் ஒன்றும் ரொம்ப வியக்கத்தக்க ஆய்வுகளை கொண்ட அந்த புத்தகம். குறிப்பாக இந்த மார்க்ஸ் முல்லர் சொல்லுவாங்கள்ல, இவங்க இந்த காட்வெல்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, எடுத்துட்டு வராங்களா திராவிடம், இதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்குது. தமிழர்களுடைய தொன்மை வரலாறுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உலக தரத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளையும் மேற்கோள் காட்டி எழுதப்பட்ட புத்தகம். அதுதான் அது. ஏதோ போகிற போக்கில் எழுதுனதுலாம் கிடையாது. இதற்கு மறுப்பு எவராலும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாத வகையில் தான் இந்த பதிப்பு வெளிவருகிறது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறார் மாசு கிட்டர் அவர். அவரோடு கைகோர்ப்போம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் உடனடியாக ஒரு தொகையை 10,000 ரூபாய் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் வரும். மொத்தம் 34 புத்தகம், அதுக்கு முன்பாக ஒரு 25 புத்தகம், ரெண்டும் சேர்ந்து நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 22,000 கொடுத்தா போதும். மொத்தம் 59 புத்தகங்கள் உங்களுக்கு வரும். அந்த வகையில் நீங்கள் பணத்தை செலுத்தி வாங்க வசதி இருக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம். உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா கூட மொத்தம் 59 புத்தகத்தையும் வாங்கணுன்னா 22,000 ரூபாய் அனுப்பினா போதும். இப்பொழுது வெளிவர இருக்கக்கூடிய 34 புத்தகங்களும் வேண்டும் என்பவர்கள் வெறும் 10,000 கொடுத்தால் போதும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வங்கி தொடர்பு எண்ணை எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக அதற்கான வேலையை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.